ஹாய், வெல்கம் டு யூடியூப் சேனல் வசந்த் பேட்மின் கோர்ஸ். நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, ஷெட்டில் வந்து எப்படி பிக் பண்ணதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா சில பேர் ஷெட்டில் பிக் பண்ண தெரியல, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஏன்னா சில பசங்க வந்து ஷெட்டில் வந்து எப்படி பிக் பண்ண தெரியாமல் வந்து இப்படி தூக்குறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஷெட்டில் எப்படி அழகாக பொறுமையாக எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ராக்கெட் எப்படி ஹோல்ட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படின்னா, இந்த தம்ப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், தம்ப் எப்படி பேக் ஹேண்ட் எப்படி பிடிக்கிறீங்களோ அதுதான். இப்படி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த எட்ஜ் இருக்கும் பாருங்கள். இந்த எட்ஜில் இங்கே இருக்கும். இந்த எட்ஜில் வந்து இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பாட்னு இப்படிலாம் எடுக்காதீங்க. இப்படிலாம் எடுத்தீங்கன்னா வேணாம். இந்த லாஸ்ட் ஹெண்டில் ஹெட்டுக்கு இந்த கார்னர் ஹெண்டில் இந்த ஹெட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹெட்டு கார்னரில் வந்து இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் பாருங்கள், ஷெட்டில் எடுக்கும்போது பாருங்கள். சில பேர் வந்து இப்படி எடுப்பீங்க. இப்படிலாம் எடுக்கக்கூடாது. இப்படி தான் வந்து இந்த எட்ஜ் வந்து பொறுமையாக அப்படி இருக்குது. அப்போ தான் இந்த தம்பு ஹோல் எடுத்து யூஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்படி பிடிச்சி பண்ணிங்கன்னா வாட்டர் வராது. ஓகே, நீங்கள் நல்லா பேக் ஹேண்ட் கிரிப் எப்படி பிடிக்கிறீங்களோ அப்படி வந்து பிடிச்சி எடுக்கணும் ஷெட்டில். ஓகே, இப்போ நான் ஷெட்டில் வந்து எடுக்கிறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஷெட்டில் வந்து இப்படிலாம் ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, இப்படி இருந்தால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஷெட்டில் எடுத்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி வந்து என்ன பண்ணணும், இந்த எட்ஜில் பொறுமையாக இப்படி எடுக்கும். நல்லா பாருங்கள், திருப்பி பாருங்கள். ஷெட்டில் வந்து நமக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஷெட்டில் வந்து என்ன பண்ணணும், இப்படி வந்து இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து இப்படி எடுப்பீங்க. ஷெட்டில் வந்து இப்படி இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு எடுக்க பதிலாக நீங்கள் என்ன பண்ண, ஷெட்டில் வந்து இந்த ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக இப்படி எடுங்க. அதுமாதிரி சில பேர் ஷெட்டில் வந்து இப்படி வச்சு எடுப்பீங்க. அது வந்து தப்பு. ஷெட்டில் சில பேர்லாம் இப்படி வச்சுட்டு இப்படிலாம் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நீங்கள் நம்ம இப்படி பண்ணுவீங்க. அப்படி வேண்டாம். ஏன்னா ஷெட்டில் டேமேஜ் ஆகும் உடையத்துக்கு. அது என்ன பண்ணோம், பெட்டர் நீங்கள் இப்படி ஃபேஸ் பண்ணாமல் வச்சுட்டு ஓகே இப்படி அழகாக எடுத்து ஷெட்டில் வச்சுங்க. ஏன்னா சில பேர் ஷெட்டில் எடுக்க சொன்னால் இப்படி பண்ணுறீங்க. இன்னும் இப்படி சொல்லிட்டு இப்படி தூக்கி போடுறீங்க. அப்படிலாம் போடாமல் அழகாக உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஷெட்டில் வந்து பொறுமையாக இப்படி எடுத்து. ஓகே, நீங்கள் ஷெட்டில் எடுக்கும்போது எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு இந்த லஞ்சஸ் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக லைட்டாக இந்தமாதிரி பெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்திங்கன்னா, நீங்கள் எப்போவுமே லெக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்தமாதிரி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக லஞ்சஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் இப்படி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே இப்படி தான் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அது அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் வச்சு எடுத்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஷெட்டில் வந்து கரெக்டாக டேக்கன் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஷெட்டில் அங்கே தாண்டி எங்கே போயிடும். நீங்கள் அதை லஞ்சஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு, ஏன்னா இதெல்லாம் பேசிக். இது வந்து இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம், ஏன்னா நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்காது. ஷெட்டில் போயிட்டு நீங்கள் அதே ராக்கெட் வச்சு எடுத்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும். நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் ஷெட்டில் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஃபார் பிகினர்ஸ் தான் மோஸ்ட்டாக இது தெரியாது சில பேருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா பிகினர் இதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம் ஷெட்டில் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, என் வீடியோஸை டெய்லி பாருங்கள். நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த வீடியோ வந்து எடுத்து வந்து கோகுல். ஸோ அவர் தான் இந்த வீடியோ பண்ணிகிட்டே இருப்பார் இங்கே. ஸோ இந்த வீடியோ எடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஏன்னா இந்த வீடியோ வந்து இவர் எடுக்கலாம், என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கோகுல்.